ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நடங்களா? வெல்கம் டு சாப்பா அருவிகள். இன்றைக்கி மட்டன் வந்து நம்ம கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ மட்டன் வாங்கி மஞ்சள் போட்டு கழுவி வச்சாச்சு. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்தை வந்து அரை வெங்காயம் போட்டுக்கோ, ஆனியனு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, 3 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை மட்டும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிச்சு, 50 எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். கோல்டு வினர் எண்ணெய் காய்ச்சி அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், அதில் மட்டன் சேர்த்துக்கிறோம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது எல்லாம் வேகணும். இது தண்ணியிலே அதிலே தண்ணி வரும், அதிலே வேக விட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி தண்ணி வெந்து வரணும். மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு. மசாலா எல்லாம் வெந்துருச்சு. ஒரு 5 விசில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் மட்டனை. அதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். விசில் போட்டு மூடி விட்டுக்கலாம். 5 விசில் விட்டால் போதும் மட்டனுக்கு. விசில் வெந்துருச்சு, தூக்கி ஊற்றிக்கலாம் மசாலா. இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டி வத்துச்சுனாக்கா கிரேவி ரெடி ஆகிரும். தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தட்டு. கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு, கிரேவி ரெடி ஆகிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து இறக்கிக்கலாம், கிண்டி விட்டு. கிரேவி ரெடி ஆகிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றியாச்சு, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு சாப்பிட்டோன்னா அடிப்புளியாக இருக்கும். அப்படி தான் இருக்கும் சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.